இடம், மடம், திருக்கோயிலாக இன்றைக்கு இருக்கிறது. இதுதான் இதனுடைய வரலாறு. இது நடந்து வந்த பாதை நீண்ட நெடிய பாதை. ஜோதிட திருப்பணி செய்யும் பொழுது அவர்கள் முதல்ல என்ன பண்ணுவார்கள், இவன் ஜோதிடன் தானா என்பதை சோதிப்பார்கள். ரொம்ப வெள்ளை உள்ள உடையவர்களாக இருப்பார்கள். இந்த ஜாதகத்தை பார்த்தோம், உங்கள் பையனுக்கு 28 வயசு அப்படின்னு சொன்னாலே சரியாக சொல்லிட்டாரே அப்படின்னு ஆச்சரியப்படுவார். ஆடி 28 முடியுது அப்படின்னாலே எப்படி சொன்னார், ரொம்ப கரெக்டு அப்படின்னு ஆச்சரியப்படும். அவ்வளவு வெள்ளை உள்ள உடையவர்களாக இருப்பார்கள். உடன் பிறந்தவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? காலத்தில் பழைய நோட்டிலெல்லாம் துருவ கணிதம் இருக்கும். நான் ஜோதிடம் ஆரம்பித்த பொழுதோ துருவ கணிதம் எல்லாம் மறைஞ்சு கம்ப்யூட்டர் ஜாதகங்கள் வந்தாச்சு. அப்போ துருவ கணிதம் எழுத முடியாதுல்ல. அப்படியே சில பேர் இன்ட்டுன்னு போட்டிருப்பார்கள், சில குறியீடுகளை போட்டிருப்பார்கள். ஆனால் அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. ஆக சாஸ்திரத்தை படித்தாதான் ஜோதிஷம் சொல்ல முடியும். சும்மா அந்த துருவ கணிதத்தெல்லாம் வச்சு சொல்வது ஜோதிடமாக ஆகாது. அதற்காக மேலும் மேலும் ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும். குருநாதர்களை சந்தித்து அவருடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் அஸ்ட்ராலஜி வருது இல்லையா, ஒரு இது போட்டோம், ப்ரெடிக்ஷன்லாம் வருது, யோகாஸ் எல்லாம் சொல்லுது, தசா புத்தி அதனுடைய ப்ரெடிக்ஷன்லாம் சொல்லுது. அதில் ஒரு 4000 லாஜிக்ஸ் என்ட்ரு பண்ணியிருக்கோம். அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண அது 40,000 4 லட்சம்னு பெருகிட்டே போகும். ஆனால் ஒரு ஹியூமன் மைண்டு, ஒரு ஜோதிடன் அந்த பலாபலன்களை சொல்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு 4 கோடி காம்பினேஷன் தெரிஞ்சிருக்கும். இந்த 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் காம்பினேஷனில் அமையலாம். கோட்டான கோட்டி காம்பினேஷனில் அமையலாம். முதல்ல ஜோதிஷத்தினுடைய அடிப்படை கணித ஜோதிஷம், கால்குலேட்டிவ் அஸ்ட்ராலஜி. அதற்கு இன்றைக்கு மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. உடனடியாக நம்ம கணிச்சு விட முடியும். 3 நிமிஷத்தில் நீங்கள் ஜாதகத்தை உங்கள் மொபைல் ஃபோன்லேயே போட்டுட முடியும்.